ப்ளீஸ் சிட். பரவாயில்ல, சொல்லுங்க டாக்டர். யுகி, மாயா விஷயத்துல அவங்க எதிர்கால சம்பந்தமா ஏதாவது யோசிச்சிங்களா? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேனே, அவங்க குழந்தை அது இதுன்னு. யுகி, நான் இதை சடங்குங்கிற அர்த்தத்தில் பேச வரல. அதுவும் இல்லாமல் இது மாயாவை பற்றின விஷயம். மாயா கர்ப்பமானா அவளுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு நான் முழு முடிவாக சொல்லலை. அப்படி நடந்து ஒரு மிராக்கிளா அவங்க குணமாலான்னு சொல்கிறேன். பயாலஜிக்கலாக மாயா குழந்தை பெற்றுக்கலாம். அதே சமயம் மென்டலி அவங்க நார்மலாக ஆவாங்களா அப்படின்னா மெடிக்கலி நான் இல்லைன்னு தான் சொல்லணும். காலம் முழுக்க நீங்கள் மாயாவை குழந்தையாவே பார்த்தா அது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவளுக்கும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் உங்கள் மேரேஜ் லைஃப்பை உள்ளது உள்ளபடி தொடங்குங்க, குழந்தை பெற்றுக்குங்க. பை சான்ஸ் ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். அப்படி எதுவும் நடக்காட்டி கூட உங்கள் அம்மா உங்கள் குழந்தை மூலமாக மாயாவை புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குல்ல. பெரும்பாலான பெற்றோர்கள் அவங்க பொண்ணோ பையனோ லவ் மேரேஜ் பண்ணா ஒத்துக்கிறதே இல்லை. ஆனால் குழந்தைன்னு ஒன்று வந்தா தாத்தா பாட்டின்னு வர்றது இல்லையா, ஒன்று சேர்றது இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு குழந்தை பிறந்தா உங்கள் அம்மாவும் ரிலாக்ஸ் ஆவாங்க. மாயா அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, சண்டை சச்சரவும் வராமல் அவங்களையும் அவங்க கவனிச்சுப்பாங்கல்ல. நீங்கள் உங்கள் நார்மல் லைஃப்பை தொடங்காத வரைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். காலம் முழுக்க நீங்களும் இப்படி இருக்க முடியாதுல்ல. குணமாகலாம், ஏன் குணமாகாம கூட போகலாம். அதுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டியது இல்லையே. நீங்க யோசிங்க யோகி, நீங்களும் பேசுங்க மேடம். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ மாயாவுக்கு எப்படி இருக்கு? ஒன்றும் பெருசா இல்லை, ஃபிட்ஸ் சிம்டம்ஸ் தான். இனி அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருந்தாலே போதும். ஓகே ஓகே டாக்டர். ஓகே, அப்புறம் அப்சர்வேஷனில் அவங்க இருக்கட்டும். அவங்க ஹெல்த் ரெக்கவரி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பற்றி சொல்கிறேன். ஓகே, இப்போ அவளை பார்க்கலாமா? வேண்டாமே, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். லெட் ஹர் ரெஸ்ட். ஓகே, தேங்க்யூ டாக்டர். பெரியமா, டாக்டர் என்ன சொன்னாரு? சொல்லுங்க, டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்றும் இல்லை வைஷு. தம்பி, நானும் மலரும் இங்க இருந்து அம்மாவை பாத்துக்கிறோம். நீ வீட்டுக்கு போயிட்டு காலையில வேணா வாப்பா. இல்லத்த, நான் பார்த்துக்கிறேன். நான் சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரவா? வேண்டாடா, எனக்கு பசிச்சதுன்னா நானே ஏதாவது கேன்டீனில் வாங்கிக்கிறேன். சரிடா. மேடம், அவன் கொஞ்சம் தனியாக இருக்கட்டும், நம்ம கிளம்பலாம். டாக்டர் என்ன சொன்னார்னு தெரியலையே.
அழாதடி. அதான் 4 நாள் டைம் கொடுத்திருக்காங்கல்ல, அதுக்குள்ள ஃபீஸ் கட்டிட்டா போச்சு. அதுக்காக ஏன் அழுதுட்டு இருக்க? அதுக்குள்ள கட்ட முடியுமான்னு தெரியல. என்னடி சொல்ற? ஒண்ணு ஃபீஸ் கட்டலான்னு சொல்லு, இல்ல முடியாதுன்னு சொல்லு. தெரியலன்னு சொன்னா எப்படி? நிஜமாவே தெரியலடி. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? என் அண்ணன் முன்ன மாதிரி இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. நான் கேக்குறதுக்கு முன்னாடி அவன் ஃபீஸ் கட்டியிருப்பான். அம்மாவுக்கு அண்ணனுக்கும் நடுவுல பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. அம்மா அவன் என் பிள்ளையே இல்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவன் கொடுத்த பணத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. யாரும் அவனோட பேசவும் கூடாது, அவன் கொடுக்கற எதையுமே வாங்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு எப்படியாவது ஃபீஸ் கட்டினா போதும். பிரதாப் கிட்ட சொன்னா உடனே கட்டிடுவான். அதுவும் உனக்குன்னா உடனே செய்வான். ஏ பிரியங்கா, பிரியங்கா நில்லடி. நில்லடி. நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன்டி. உன்னாலதான் பணத்தை ரெடி பண்ண முடியல, எதுவும் சோர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்ட. ஆமா, ஆனா எனக்கு பிரதாப் கிட்ட வேணாம். வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. என்னால முடியும்னா நான் யோசிக்கவே மாட்டேன். அப்பா இப்பதான் எல்லா அமௌண்ட்டையும் லேண்ட்ல போட்டாரு. எனக்கு ஃபீஸ் கட்டவே கஷ்டப்பட்டாரு. அவர்கிட்ட போயிட்டு பரவாயில்ல விடு. அதான் இன்னும் 4 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள வேற ஏதாவது வழி கிடைக்காமையா போயிரும். பாத்துக்கலாம். நில்லடி. ஏய், 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? காலேஜ் ஃபுல்லா தேடிட்டு வரேன். ஏண்டி ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? பண்ணணும் தானே நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்னாச்சு பிரியங்கா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பொய் சொல்லாதீங்க. உங்க கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. உங்களை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு. சொல்லுங்க, ஏன் நல்லா இருக்கீங்க? சொல்லுங்க பிரியங்கா. அவளுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. லேசா தலை வலிக்குது, அவ்வளவுதான். பிரியங்கா நில்லுங்க. தலைவலின்னு சொல்றது என்னால நம்ப முடியலங்க. வேற ஏதோ பிரச்சனை, அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க. ஏங்க எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. ஃப்ரெண்டா தானங்க கேக்குறேன், சொல்லுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன். வீட்ல ஒரு பிரச்சனை, அதான் டிஸ்டர்ப்டா இருக்கேன். ஃபேமிலி ப்ராப்ளமா? என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. உங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். இல்லனா வேணாம். இல்லங்க, அது பர்சனல். நான் பாத்துக்கிறேன். போலாமா? நான் சொன்னதை கொஞ்சம் யோசனை பண்ணி. வேண்டாம், என்னோட பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். என்னாச்சு ஸ்ருதி, என்ன ப்ராப்ளம்? பிரதாப் பர்சனல்னு சொல்றேன்ல, இதுக்கு மேல எதுக்கு கம்பல் பண்றீங்க? சரி விடு, அப்புறம் பேசிக்கலாம். என்ன அம்மாவும் பொண்ணுமா வரீங்க? அம்மா வீட்டுக்கு போனாலே நல்ல சாப்பாடு தான். ஆமா, என்ன கண்ணமெல்லாம் பூரிச்சு போய் வந்திருக்க? தடயமெல்லாம் வேற இருக்கு. ஏன் மாமா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்க? நான் சும்மா தானே இருக்கிறேன். சம்மந்தி, மாப்பிள்ள உள்ள இருக்காரா? அவர் எப்ப ஜெயிலுக்கு போனாரு உள்ள இருக்கிறதுக்கு? ஐயோ இல்ல சம்மந்தி, அவர் இருக்காரா வீட்டுக்குள்ள இருக்காரான்னு கேட்டேன். அப்படி விவரமா கேளுமா. இப்படி மொட்டையா கேட்டா நான் என்னதை சொல்றது? அவன் உள்ளதான் இருக்கான். போங்க. சரி வாமா. மாப்பிள்ள, என்ன அதிசயமா வந்திருக்கீங்க? என்னடி
நாம விட்ட கப்பல் ஏதாவது கவுந்துருச்சா? கணத்துல கை வச்சு நின்றுட்டு இருக்கிற. எனக்கு எதுவும் தகவலே கொடுத்து அனுப்பல. சும்மா இருங்க, அவன் என்ன அடிச்சிட்டாங்க. யாரு? அதான் எனக்குன்னு தம்பின்னு ஒரு பாவி இருக்கானே, அவன் தாங்க என்ன அடிச்சிட்டான். என்னடி சொல்ற? மாப்பிள்ள, யுகி அவளை கூட்டிட்டு வந்தப்போ. என்னது? கூட்டிட்டு வந்தானா? யாரு அந்த லூசை கூட்டிட்டு வந்தானா? என்னத்தது? இவன் என்னமோ போனை போட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே ஜென்மத்துக்கு அங்க போக மாட்டான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அத கேட்க போய் தாங்க அடிச்சிட்டான். மாப்பிள்ள, அவளை கூட்டிட்டு வந்தப்ப இவளும் கண்டபடி வார்த்தையை விட்டுட்டா. இவளுக்கு முட்டைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை இன்னைக்கு சாவடிச்சிருவேன். இவளும் கண்டபடி வார்த்தையை விட்டுட்டா. அதான் சட்டுன்னு கையை நீட்டிட்டான். நாயத்தை கட்ட அடிப்பானா? இப்போ அவன் எங்க இருக்கிறான்? மாப்பிள்ள என்ன அர்த்தம்? நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? அவன் அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தீங்களா? அப்பா அம்மாவும் பையனும் சேர்ந்தா என் பொண்ணாடிய குடும்பப்படுத்திட்டு இருக்கீங்க. மாமியார் கொடுமைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுனா பெத்த அம்மா கொடுமையா இருக்கு. என்ன மாப்பிள்ள, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இவ பேசுனதும் தப்புதான். என்ன தப்பு? என்ன தப்புங்கிற நானு? உங்க பையன் பண்ணாத தப்பா? அதுக்காக அவனை எடுத்து போட்டு அடிச்சிங்களா? இல்லையே, அவன் வீட்டுல சொகுசா தானே இருக்கிறான். வாஸ்தவமா நீங்க கேட்கிற கேள்விதான் அவ கேட்டு இருக்கா. அதுல என்ன தப்பு இருக்கு? அவனா பெரிய இவனா? அவன் விட்ட எதுக்கு மேல போவான் போல இருக்க. காசு வாங்கிட்டு வீட்டுல விட்டு வந்தா அடிச்சான்னு போனான் அவன். நான் பதிலுக்கு அவளை அடிச்சிட்டேங்க. அவ கீழே விழுந்துட்டா. இப்ப அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க இருந்து வைஷு போன் பண்ணா. அவ என்னவோ என்ன கொன்னுடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கானாங்க. ஏண்டி சும்மா இருக்க மாட்டியா நீ? ஏமா, நீ தானமா உயிர் முக்கியம்னு சொல்லி கூட்டிட்டு வந்த. கொலை வரைக்கும் போயிட்டானா? பரதி வா, கிளம்பு, ஆஸ்பத்திரிக்கு போவோம். அவனா வீட்டுக்கு வந்தா கொள்ளணுமா? நாமளே அங்க போவோம். எப்படி கொள்றான்னு நான் பாக்குறேன். கிளம்பி. மாப்பிள்ள, இன்னும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். அது எப்படி பிரச்சனை வரக்கூடாது நீங்க நினைக்கலாம்? அப்போ உங்க மகன் அடிப்பான், கொல்வேணும்னு சொல்லுவான். அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அத்தை, இங்க யாரும் சேலை கட்டிட்டு இல்ல. ஏய், ஆஸ்பத்திரி கிளம்பி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். மாப்பிள்ள, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த பிரச்சனை பெருசாக்காதீங்க. இவ அடிச்சதுனாலதான் அந்த பொண்ணுக்கே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அந்த வெறியில தான் அவ ஏதோ பேசிட்டான். எந்த வெறியா இருந்தா எனக்கு என்னங்க? ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் விட மாட்டேன். காசும் வரல, இவளே அடிச்சான்னு போனா என்ன கேன பையன் நினைச்சிட்டான் அவன். என் பொண்ணு எடுத்து அவன் யாருங்க? யார் அவன்? அவனை சும்மா விட மாட்டாங்க. நான் உங்க கால்ல வேணாலும் விழறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேலே நீங்க அங்க வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா நானே என் 2 பொண்ணுங்களும் அந்த வீட்டுல இருக்கவே முடியாது. தயவு செஞ்சு இத மனசுல வச்சாவது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. தயவு செஞ்சு மாப்பிள்ளை, இந்த ஒரு தடவை. நீங்க இவளை கூட்டு வந்து விட்டதுனால அவனை நீங்க காப்பாத்திருக்கீங்க. அத்த, நான் அவனை விட மாட்டேன், விடவும் போறது இல்ல. எங்கேயாவது சுத்தி வலிச்சு வீட்டு தானே வந்தாங்கன்னா அப்ப பாருங்க இந்த பச்சை யாருன்னு உங்களுக்கு தெரிய போகுது. என்ன சொம்ப நினைச்சான் அவன்? நான் யாருன்னு காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன், அப்ப தெரியும் அவனுக்கு.
நீங்க பெத்த பொண்ணா வடிப்பான், நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. இங்க வந்து வக்காலத்து வேற வாங்குவீங்க. இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. நீ கிளம்புங்க அத்தா, கிளம்புங்க. ஆனா அவங்ககிட்ட சொல்லி வைங்க, பச்சை வருவான் அப்புறம் இருக்குன்னு. போங்க. வர மாலதி. நான் வரேன் சம்பந்தி. ஏண்டி அரைஞ்சதுதான் அரைஞ்ச, அப்படியே கழுத்து திரும்ப அடிக்க வேணாம். ஆமா, பழப்பெல்லாம் மாட்டாளா? தெரியலங்க. இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி. அவனுக்கு இருக்குடி, நீ உள்ள போ. நீ உள்ள போடி. நான் உன் புருஷடி, நான் அடிப்பேன் கொள்வேன், என்னென்ன பண்ணுவேன். மத்தவங்க யாரும் உன்னை டச் பண்ண கூடாது. நீ உள்ள போ. போடி உள்ள, நான் பாத்துக்கிறேன். இது போதண்டா எனக்கு. இந்த பிரச்சனைய ஊதி பெருசாக்கி அந்த வீட்டை விட்டு ஒன்னு துரத்துல என் பேரு பச்சை இல்லடா. எதுக்குடா வர சொன்ன? போன் மேல போன் போட்டு வா வான்ன. அப்படி என்ன அவசரம்? நான் அவ்வளவு சொல்லியா ஆடி அசைஞ்சு இவ்வளவு லேட்டா வர, இதான் டக்குனு வருதா? அத விட்றா. என்ன விஷயம்? எதுக்கு வர சொன்ன அது சொல்லு. போடி, அத பத்தி பேசுற மூடே போச்சு. ரொம்ப அழுத்துக்காதடா. இப்ப என்ன, நான் லேட்டா வந்தது தப்பா? அதுக்கு வேணா சாரி கேட்டுக்குவா. நான் வேணும்னு பண்ணலடா. நீ என்னோட டார்லிங். உன்னை போய் காக்க வைப்பனா? பிரியங்காங்க, உன்னதான் கேக்குறேன். பிரியங்கா எங்க? இதுக்காக தான் வர சொன்னியா? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. மேபி அவ கிளாஸ்ல இருப்பா, இல்லனா கேண்டீன்ல இருப்பா, அதுவும் இல்லனா லைப்ரரியில இருப்பா. என்ன கேட்டா? நீ ஏன்டி இப்படி இருக்க? நான் என்ன பண்ண? நீ நிறைய விஷயம் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க. பர்டிகுலரா பிரியங்கா மேட்டர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. நீ ஏன் அப்படி பண்ற? சரி, அதை விட ஆக்சுவலா பிரியங்காவுக்கு என்னடி ப்ராப்ளம்? ஏன் சைலண்டா இருக்க? ஃபீஸ் கட்டல டிஸ்கன்டினியூ பண்றது கூட சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அவ இன்னும் ஃபீஸ் கட்டலன்றது உண்மைதான். இது ஏன் கிட்ட சொல்லிருக்கலாம்ல? பணத்தை நான் ரெடி பண்ணிருப்பேன்ல. நீ ஏன் என்கிட்ட சொல்லல? நான் உன்கிட்ட கேட்கலாம் தான் சொன்னேன். அவ தான் வேண்டாம், இது என்னோட பர்சனல் மேட்டர், அதை நான் பாத்துக்கிறேன்னு உன்ன அவாய்ட் பண்ணிட்டா. அதுக்கு நான் என்ன பண்றது? அதை விடு. அவங்க வீட்டுல ஏதோ ப்ராப்ளமாமே. அவங்க அண்ணன் வீட்டுக்கு தெரியாம மேரேஜ் பண்ணி அதனால பிரச்சனையாகி அவங்களுக்குள்ள டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்றாங்க. அவர் கொடுக்குற பணத்தை கூட வேணாம்னு சொல்லிட்டாங்களா? இதெல்லாம் உனக்கு யாரா சொன்னது? எனக்கு யாரோ சொன்னாங்க. உனக்கு தெரியும்ல? தெரியும். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டா. அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்ல? புது ஃப்ரெண்டு டூத் பிரஷ் வாங்கினதுல ஆரம்பிச்சு பக்கத்து வீட்டு நாயை குட்டி போட்ட வரைக்கும் என்கிட்ட ஷேர் பண்ணுவல. அப்ப பிரியங்கா மேட்டர் மட்டும் ஏன் என்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டேன்ற? என்ன பிரச்சனை உனக்கு? இங்க நீதான்டா பிரச்சனை. போன் பண்ணி வர சொல்லிட்டு அதையும் சொல்லல, இதையும் கேட்கலன்னு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. பிரியங்கா பர்சனலா பல விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிப்பா. சேம் டைம் இதை யார்கிட்டயும் சொல்லாத, முக்கியமா உன்கிட்ட ஷேர் பண்ணிக்காதன்னு அதையும் சொல்லுவா. அவ அப்படி சொல்லும் போது நான் என்னடா பண்றது? அவ ப்ராப்ளத்தை என்கிட்ட சொல்றதுல என்னடி பிரச்சனை? அவ ஏன் இப்படி பண்றா? அதையே என்ன கேக்குற? அவகிட்ட போய் கேளு. கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றாளே. எனக்கு ஒரு விஷயம் புரியல. பிரியங்கா இன்னும் என் மேல கோவமா இருக்காளா? ஐயோ, நீ அவளை பத்தி தான் பேசுவேனா? சாரிடா, நான் கிளம்புறேன். ஏய் இருடி. விடா, நான் கிளாஸுக்கு போறேன். கோச்சுக்காதடி. நீ சொல்ற மாதிரி பிரியங்கா என்ன ரொம்ப அவாய்ட் பண்றாடி. ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? அந்த டென்ஷன்ல தான் பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காத. ஓகே, நான் தப்பா எடுத்துக்கல. கிளம்பு வா. நான் இங்க வர சொன்னதே வேற ஒரு விஷயம் கேட்கதான். என்ன? பிரியங்காக்கு ஒரு சுடிதார் பிரசன்ட் பண்ண சொன்னேன். அதை அவகிட்ட கொடுத்தியா? கொடுத்தியா இல்லையா? என்ன சொன்னா? பிடிச்சிருக்காமா? அது வந்து என்னடி இழுக்குற? வாங்கிட்டானா இல்லையா? சாரிடா, கொடுக்கவே இல்ல.